டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். மகர ராசி நேயர்களுக்கு 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? 7.5 சனி ஃபர்ஸ்ட் முடிதியா? எங்களுக்கு தான் வெற்றி, மகிழ்ச்சி, ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போதும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025க்கு மேலே கவலை என்பதே இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவில் போடுறாங்க. இதெல்லாம் நடக்க போதா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு உறுதியாக சொல்லலாம், இதெல்லாம் உறுதியாக நடக்கப் போகிறது.
உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 7.5 சனி விலகல். அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும், அதே போல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் வரப்போகிறார். ஸோ இந்த கிரகநிலை அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. கிட்டத்தட்ட 7.5 வருடமா நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட கவலை, துன்பம் எல்லாம் விலகி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 2025 இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த வருடத்தில் நீங்கள் பயணிப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இனிமேல் எந்த ஒரு கவலையோ வருத்தங்களோ இந்த வருடங்களில் இருக்க போகக்கூடிய சூழ்நிலை கிடையாது. உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய திறமை அனைத்தும் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சுய மரியாதை என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உங்களை யாராவது ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா மன்னிச்சு விடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சு அவங்கள வஞ்சகம் செய்கிறதுல உங்களை மிஞ்ச யாருமே கிடையாது. நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்க முதல்ல போல அப்படியே இருப்பீங்க. எப்போ அவங்கள திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க முடியுமோ அந்த ரிட்டர்ன் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே உண்டு. ஸோ அந்த கேற்றவாறு இந்த வருடம் 2025 உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ, உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ, உங்களை மீளாத ஒரு சோகத்துக்குள்ள உள்ள கொண்டு போன அத்தனை பேருக்குமே இந்த 2025 நம்மளுடைய மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் உறுதியாக பதில் கொடுப்பீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு பிளானும் இனிமே கட்டாயமாக 2025 நடக்க போகுங்கிறது நிதர்சனமான உண்மை. வெளிநாடு பயணம் மேற்கொண்டு அதில் ஏற்பட்ட தடைகள், கவலைகள் விலகி வெளிநாடு பயணம் மூலமாக நீங்கள் அதிவிதமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுக்குமாடி வீடு கட்டி அடுக்குமாடியில் குடியேறக்கூடிய அமைப்புலாம் உண்டு. ஒரு வீடு கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதில் அடுக்குமாடி வீடு கட்டுறது அவ்வளோ பெரிய விஷயமா நடந்துருமா அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த கிரகங்கள் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அடுக்குமாடி கட்டி வீடு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது அடுக்குமாடி வீடையாச்சும் நீங்கள் ஒத்திக்கு வாங்கி அமர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகமும் உறுதுணையாக இருந்தால் நான் சொன்ன விஷயம் நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் மிக சிறப்பாக இருக்கு என்றால் சொன்ன விஷயம் அப்படியே நடக்கும். நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பீங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேதனைகள் மற்றும் வருத்தங்கள் எல்லாம் நீங்கி மனசு கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை ஏற்பட போகுது. உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து எங்கெங்கே இருக்குன்னே தெரியல, அல்லது முன்னோர்கள் சொத்தே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்பட்ட நிலை மாறி உங்களுடைய பார்ட்னர் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட முயற்சிக்கான வெற்றியை கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இவ்வளவு நாளா நீங்கள் பொறுமையாக நிதானமாக உண்மையாக வேலை பார்த்தும் மதிப்பு கொடுக்காத உங்களுடைய மேலதிகாரி இனிமே உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்தி உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய திறமைக்கும் மதிப்பளித்து உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பார்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல உங்களை சுற்றி இருக்கும் நபர்கள் நல்லவர்கள் யாரு, கெட்டவர்கள் யாரு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத நபர்களை விலக்கிவிட்டு தேவையான நபர்களை நீங்கள் கூட வைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுடைய திருமண உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் விலகப்போது. பெண்களுக்கு இந்த வருடம் 2025 மகர ராசி பெண்களுக்கு குதூகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் முடித்த பெண்களுக்கு மாமனார் மாமியார் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் இனிமேல் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட சரணடைவாங்க, உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவாங்க, உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவாங்கிறது நிதர்சனமான உண்மை. இனிமே உங்களுடைய கணவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் மீது அன்பு செலுத்துவார் என்பதும் நிதர்சனமான உண்மை. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது.
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த 2025 கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் மரியாதையாக பேசுங்க. அவங்கள எக்காரணம் கொண்டு தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு சிறு உதவிகளாக செய்யுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டால் இந்த 2025 மகர ராசிக்கு டாப் 10ல் ஃபஸ்ட் இடமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மகர ராசியை பொறுத்த அளவுக்கு சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். ஃபினான்ஷியலாக நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய இடத்துல தான் உட்காந்துருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதியே சனி தான். அதனால் இவர் உங்களுக்கு 7.5 சனியின் இறுதி பாகத்தில் வேற இருக்கார். உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான்னாலும் அந்த 7.5 சனி அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை. அவர் தர வேண்டிய கெடுபலன்களை அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார், டிலேஸை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் விட்டு விலகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதை தான் நீங்கள் யோசிக்கணும். 2ஆம் வீட்டிலேருந்து அடுத்தது என்ன, 3ஆம் வீட்டுக்கு போகும்போது இப்போ 7.5 சனி பூர்த்தி ஆகிடுதா. நம்ம எல்லாருமே சொல்ல கேட்டிருப்போம், சனி போகும்போது நல்லது பண்ணிட்டு போகும்னு. அப்போ ரொம்ப நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கலாம். அதோட இது ஜனவரி மாதத்திலிருந்தே துவங்கிடும். உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வருவதும், நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகிறதுக்கான சூழ்நிலைகள் தெரியுது, ஒரு சமிக்கைகள் சிக்னல்ஸ் தெரியுது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. அது ஏப்ரலிலிருந்து நன்மையாகவே மெட்டீரியலைஸ் ஆகும். குரு இப்போதைக்கு 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. எப்போ வரைக்கும்? மே 15, 2025 வரைக்கும் அவர் 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார். இந்த திரிகோண ஸ்தானம் நிச்சயம் முழு சுபரான குரு நன்மையே செய்வார். அதே மாதிரி செவ்வாய் ஒரு பக்கம் 7ஆம் வீட்டில் அமர்ந்து உச்சம் பெற்ற சுக்கிரனோட வேற சேர்ந்திருந்து அவருமே நன்மையை செய்வார். இது எல்லாமே பாசிட்டிவாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எப்பயிலேருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள், இப்போ மிதமலை, அதிமலை, அதிதீவிர மலைலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நன்மையுமே அதிதீவிர நன்மை உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏப்ரல் துவங்கி 7.5 சனி முடியும் பொழுது வாழ்க்கையில் ஒரு புது தெம்பு வரும், உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். அந்த மோட்டிவேஷன், ட்ரைவ்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி இதெல்லாம் நம்ம எங்கே செய்ய போகிறோம், இதெல்லாம் எங்கே நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. தயவுசெய்து அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்போ இந்த பதிவு இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸாகவே நினைங்க. இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் தரப்போகிற ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதம் துவங்கி அடுத்தடுத்து நிகழக்கூடிய எல்லா விஷயங்களுமே நன்மைகளாக நடக்கும். இதில் குரு 6ஆம் வீட்டுக்கு வருவார் தான். மே 15 வரைக்கும் முழு நன்மைகளை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் போய் 6ஆம் வீட்டில் போய் உட்காருவார் தான். அது மறைவு ஸ்தானம் தான். அப்படி இருந்தாலுமே கூட 10ஆம் பார்வையால் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கோ வருமானம் தரக்கூடிய ஒரு ஜாபுக்கோ எந்த குறையும் வைக்க மாட்டார். அந்த ப்ரொஃபஷனல் க்ரோத் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாரு தன்னுடைய 10ஆம் பார்வையால். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கவே போகுது. அதுவும் 4th பிளேஸில் அமையக்கூடிய சுக்கிரன்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட்டை உங்களுக்கு தரும். நிறைய ஒரு பொருளாதார அபிவிருத்தியோ பணங்காசு ரொட்டேட் ஆகிறதோ அது மாதிரியான ஒரு செல்வ வளங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்க போகுது. முடிந்தால் நீங்கள் காலபைரவர் சன்னதி எங்கே இருந்தாலும் பழமை வாய்ந்த காலபைரவர் சன்னதி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வணங்கிட்டு வாங்க. எனக்கு தெரிந்து திருச்செந்தூர் ஸ்தலம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்தலம். வெளிப்பிரகாரத்திலே அந்த காலபைரவர் சன்னதியை நீங்கள் பார்க்கலாம். அப்படி போய் வணங்கிட்டு வரும் பொழுது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நன்மையான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பணங்காசு விஷயத்திலையும் சரி, ஒரு சொத்து பத்து சேர்ப்பதாகட்டும், எல்லா வகையிலுமே நன்மைகளே நடக்கும். மகர ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மகரம் அப்படின்னாலே சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ப்ளூ காலர் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மகரமாக தான் இருப்பாங்க. உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, உழைச்சி 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 முன்னேறணும், பெரிய ஆளாகணும். இதுதான் பார்த்திங்கன்னா மகரத்தினோட ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பாருங்கள், இந்த மகரம் பெருசாக ஸ்டேட்டஸு, டிக்னிட்டி, கேலிபர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
பெருசாக வந்து அதெல்லாம் பார்த்து பழக மாட்டாங்க. எல்லாருக்கூடயும் ஈக்குவலாக பழகுவாங்க. மனுஷங்களா யோசிப்பாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை ஸ்டேட்டஸ் பார்த்து தான் அவங்க கூட பழகிறதா வேணாமா அப்படின்னு முடிவே பண்ணுவாங்க. ஆனால் மகரம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் பிறந்தா கூட எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடிசையில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்க ஒரு பையன் கூட ஒரு கோட்டீஸ்வர வீட்டு பையன் ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னா அந்த பையன் மகர ராசியாக இருக்கும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட நிறைய கேரக்டர்ஸ் இந்த மகரத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் 7 வருஷமாக பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. அதாவது நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு இழந்தாங்க, வேலை இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருந்த மரியாதை சுத்தமாக போச்சு. அவங்கள தெய்வமாக பார்த்துருந்த ஒய்ஃபு, தெய்வமாக பார்த்துருந்த ஹஸ்பண்டெல்லாம் அவங்கள ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. கேரக்டர் டெட்ரீட் ஆச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்யாத ஒரு தப்புக்கு அவங்களுக்கு ஒரு அவப்பேறு, அவசொல்லு, சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே குறைஞ்சிச்சு. வேலை இழந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் பிரிஞ்சாங்க. ஒரே வீட்டில் இருந்தவங்க ஒரே வீட்டில் இருக்காங்க, தனித்தனியாக இருக்காங்க. நிறைய டிவோர்ஸ் போச்சு. இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய பட்டது வந்து பார்த்திங்கன்னா சொல்லி மாளாது. உயிர் மட்டும்தாங்க இருக்குது, லைஃப்பில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் வந்து மகரம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் ஜாதக ரீதியாக பெருசாக வந்து சனி நல்லா இல்லை அப்படின்னா, தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னா இவ்வளோ இருக்காது, இதில் பகுதி தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட எல்லா பிரச்சனையும் 2025 க்ளீனாக முடிஞ்சிடுது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் வந்து பாருங்கள் 3ஆம் பாவம், அதாவது இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் போகிறார். சனி பகவான் வலுப்பெறக்கூடிய இடம், வலுவாகக்கூடிய இடம் 3ஆம் பாவம். ஓகேங்களா? சகாய சனியாக வராரு. சகாய சனியாக வராரு. 7 நாட்டு சனி முடியுது. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சகாய சனியாக வராரு. இந்த சகாய சனியாக வரக்கூடியவர் நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? பொதுவாக வந்து 7 நாட்டு சனி முடியும் போதே வந்து பார்த்திங்கன்னா முடியறதுக்கு சில மாதம் முன்னாடியே நிறைய நற்பலன்களை கொடுக்கும். முடியும் போது பெருசாக ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிடும். நீங்கள் உங்களோட ராசியாதிபதியே சனி பகவான் தான். உங்களுக்கு இன்னும் ஒரு கல் தூக்கலாகவே நல்லது செய்வார். கவலையே பட வேண்டாம். அப்போ 2025 எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. டோன்ட் வரி. ஓகேங்களா? சரி, இந்த சகாய சனியினோட பார்வை 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் அவர் பார்வை பதிக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பாருங்கள் பசங்க சார்ந்த நிறைய பிரச்சனைகள், சொத்து வழக்கு, கோர்ட்டுக்கு திரிஞ்சு செருப்பு தேஞ்சு போச்சு. அந்த தகராறு எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? பிள்ளைங்க சார்ந்து நிறைய பிரச்சனை, நிறைய அசிங்கம், நிறைய அவமானம், அதெல்லாம் அப்படியே சார்ட் அவுட் ஆகிடும். பிள்ளைங்க லவ் பண்ணி இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஓடி வந்தது அதுவே திரும்பி ஓடி வந்துடும். இந்த மாதிரி போயிருந்தா இல்லைனா அந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் சனி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி பக்காவாக கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். 5ஆம் பாவம் பார்க்கறதுனால. ஓகேங்களா? பூர்வ புண்ணியத்தில் நம்ம செஞ்ச நல்லதுனோட பலன்கள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சகாயஸ்தனி 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. நிறைய பாக்கியம் இருக்கும். புதுசாக இப்போ தொழிலே இல்லாமல் முடங்கி இருக்கவங்க புதுசாக ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டு கிடைக்கும். அந்த சப்போர்ட்டிங் ஹேண்டுன்றது குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஏன்னா சொசைட்டியில் அங்காளி பங்காளி தெரிஞ்சவங்க, இல்லை புது நபர், தெரியாத நபர் யாரோ வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரலாம். அது மூலயமா ஒரு ஹெல்ப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொழிலில் ஒரு மேன்மை அப்படின்ற மாதிரி ஒரு பாக்கியம், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு பாக்கியம். ஆல்ரெடி ஒரு தொழில் செஞ்சுட்டு அது ஆமாம் வேகத்தில் ஓடுது, அதுக்கு யாரோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று ஒரு உந்துதல் நடக்குது, ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்குது, அந்த தொழில் நல்லா ஓட ஆரம்பிக்குது, நிறைய கிளையன்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாக்கியங்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அதுக்கடுத்து 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 12ஆம் பாவத்தில் பார்க்கறதுனால விரயம். அந்த விரயம் வந்து பார்த்திங்கன்னா சுப விரயம். நம்ம குடும்பத்தில் ரொம்ப நாளாக பொண்ணு இருக்குங்க, பொண்ணு பெருசாக வரன் கூடி வரவே இல்லை. இந்த காலகட்டம், இந்த 1 வருட காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வரன் கூடி வரும். நானே வந்து பார்த்திங்கன்னா மகரங்க, எனக்கு கல்யாணமே அவளை 35 வயசு ஆயிடுச்சு, வரன் கூடி வரும். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 4 வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்கும். இப்போ அவங்களே வந்து சேருவாங்களா, இல்லை புதுசாக வந்து வரன் கிடைக்குமா? 2மே பிராப்தம் உண்டு. அவங்களே வந்து சேர்கிறதுக்கு வழி வாய்ப்பு இருக்குன்னா சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு. இல்லைன்னா புதுசாக உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் மலரலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை, நம்ம சாயறதுக்கு ஒரு தோல் தேவைப்படுது பார்த்திங்களா, அந்த சாயறதுக்கு ஒரு தோல் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் ஃபேமிலியில் ஒரு சந்தோஷம், குதூகலம், நிம்மதி, நம்ம செய்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக வருதேப்பா. நம்ம தானா? ஏன்னா 7 வருஷமாக நம்ம பட்டுட்டோம். எது செஞ்சாலும் நெகட்டிவாக போய் நம்மளுக்கு இப்போ ஒரு பாசிட்டிவாக நடக்கும்போது நம்ம கிள்ளி பார்த்துக்குறோம், இது நம்ம தானா, நம்மளுக்கு தான் நடக்குதா, இது கனவா நனவா, அப்படி நிறைய மகர ராசி அன்பர்கள் ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதுங்களா?
ஸோ கவலையே படாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே நாங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லைங்க, ஹானஸ்ட்டாக சொல்கிறோம். ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும் போதுமானது. அதே மாதிரி தசாபுத்தி கூட 2வதுங்க, ஓகேங்களா. சனி பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்காரு அப்படின்னா இது எல்லாமே நடந்துடும், கவலையப்படாதீங்க. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் பூமி யோகம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் 6th பிளேஸ் 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ நம்மளுக்கு இருந்து வந்த கடன் வந்து நிவர்த்தி ஆகும், நோய்கள் நிவர்த்தி ஆகும், புதுசாக வீடு சொத்து பூமி யோகம் இந்த மாதிரி நிறைய அமையறதுக்கு, புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு. நம்மளுக்கு இருந்த எதிராளிகள் எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ராகு கேது மே 18 ராகு கேது பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 2-8, அதாவது ராகு வந்து 2ஆம் பாவம். பெருசாக பயம் வேண்டாம், ஓகேங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருனோட பார்வை அவர் மேலே விழும். அப்போ பொதுவாக 2ஆம் பாவத்தில் ராகுனும் போது குடும்பம் வந்து சிதிலமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வியர்டாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சீக்ரஸின்னு இருக்கும். அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுக்கு ஒரு சீக்ரஸி இருக்கும், அப்பா இருக்காருன்னா அப்பாவுக்கு ஒரு சீக்ரஸி இருக்கும், பிள்ளைங்க இருக்காங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு சீக்ரஸி இருக்கும். அம்மா அப்பாவோட சீக்ரஸி கேட்க மாட்டாங்க, அப்பா அம்மாவோட சீக்ரஸி கேட்க மாட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களோட சீக்ரஸி கேட்க மாட்டாங்க. இப்படி இருந்த குடும்பம் என்ன ஆகும், சிதந்தானே ஆகும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் குருனோட பார்வை இருக்கிறதுனால குடும்பம் கண்ட்ரோலில் இருக்கும், உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். குடும்ப தலைவி கட்டுக்குள்ளே குடும்பம் அப்படின்றது இருக்கும், அதை குரு பகவான் ஏற்படுத்துவார், சரிங்களா. அதுக்கடுத்து கேது வந்து 8th house. இது ஒன்றும் பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்றது இல்லைங்க. கேது துஷ்டானத்தில் போகும்போது நம்ம வந்து சொத்து சொகம் எல்லாம் வாங்கும்போது 1 முறைக்கு 2 முறை செக் பண்ணி வாங்குங்க. என்ன கேட்டால் நான் பொதுவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம 1-2 கம்மி ஜாஸ்தி வெரிஃபை பண்ணாலும் பேங்க்காரன் பயங்கரமாக அலசி ஆராய்ச்சி தான் லோனே கொடுக்குறான். ஸோ அது பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் ஒன்று பார்த்துக்கோங்க. ஒரு சொத்து சொகம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஏதாவது முன்பணம்லாம் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இல்லை நம்பிக்கையான ஆளை வச்சு கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. காசு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, கவலைப்பட வேண்டாம் மற்றபடி. ஆக மகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த 2025 பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் வந்து கம்பல்சரி முடிஞ்ச பின்னாடி வெளியே சொல்லுங்கள், முடியறதுக்கு முன்னாடி வெளியே சொல்ல வேண்டாம். இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பொண்ணுக்கு வரன் தேடுறீங்க, பொண்ணுக்கு வரன் அமைஞ்சிடுச்சு, நிச்சயதார்த்தும் போது சொன்னால் சரி, இல்லை கல்யாணத்தும் போது சொந்த பந்தத்துக்கு சொல்லுங்கள். முன்னாடியே சொன்னால் அது வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள், மகரத்துக்கு பொதுவாகவே யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய பாக்கியம் அப்படின்றது உண்டு. செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டு, செகண்ட் ஹேண்ட் காரு, ஒரு விவசாய நிலம், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. ஆக மகரம் நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட தலைக்குனிவு, அவமானம், அசிங்கம், நம்ம வந்து தேங்கி இருக்க வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி மேன்மையை நோக்கி மகரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக மொத்தம் இந்த 2025 சந்தோஷமான பல தருணங்கள் மகரத்துக்காக காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாருங்கள், நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னா 10 முறை முயற்சி பண்ணி நம்ம வேலையை நம்ம செய்யணும். நேரமும் காலமும் சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் 2 முறை அட்லீஸ்ட் முயற்சி பண்ணி நம்ம என்ன செய்யணும், என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம், என்ன பேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்தில் டார்கெட், அதை வந்து பக்காவாக செஞ்சு முடிங்க. இதுக்கு நேரமும் காலமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தான் செய்வோம். அந்த மாதிரி மகரம் உங்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால வாழ்நாள் முழுக்க சனிக்கிழமை விரதம்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும் அப்படி இல்லைங்க. அதாவது அந்த மார்னிங் ஒரு நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட சனி சாலிசா அப்படின்னு இருக்குது, அந்த சனி சாலிசா பாராயணம் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும். வாரந்தோறும் சனிக்கிழமைலாம் எங்களால் இருக்க முடியாதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது முடியும் அப்படின்னா 6 மணி வரைக்கும் விரதம் இருக்கலாம், வெறும் ஃப்ரூட் சாப்பிட்லாம். வயோதிகம் வைத்தியம் பண்ணிட்டுருக்கோம், மருந்து மாற்ற சாப்பிட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுட்டு நீங்கள் சனி சாலிசா பாராயணம் பண்ணணும். இல்லையா 3 நேரம் திவ்யமாக சாப்பிடுங்க. ஒரு சனிக்கிழமையான அந்த சனி சாலிசா பாராயணம் பண்ணுறது அப்படின்றது மேன்மையான பலனை கொடுக்கும். 2025 வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்கள் சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான். சனியும் பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான ஒரு கிரகம், ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்காது, சுறுசுறுப்பாகவும்
இருந்திருக்காது. கொஞ்சம் நிதானம், ஸ்டெடி அண்ட் ரிலாக்ஸா போகக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட அந்த கிரகத்தினுடைய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள். உங்க வாழ்க்கையில எதையுமே ஒரு நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவர்கள் நீங்க மகர ராசி என்பர்கள் தான். ஆனா உங்களுக்கு எவ்வளவு யோசிச்சாலும் இந்த 7.5 சனியில தேவையில்லாத பிரச்சனைகள் தான் சொல்லணும். தேவையான பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு 25% தான் இருக்கும். ஒரு ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்க, அதற்குண்டான ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டியது. அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு இதுல நீங்க மாற வேண்டிய கட்டாய சூழ்நிலை, அதாவது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலையில மாற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. இப்படியாக ஒரு 25% தான் உங்களுக்கு தேவையான ஒரு தொந்தரவுகள் இருந்திருக்கும். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னெசரியா நீங்க பழி போடப்பட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அன்னெசரியா உங்களுடைய இன்வால்வ்மெண்டே அங்க இருந்திருக்காது. அப்படி இருந்தும் உங்களுக்கு கெட்ட பெயர், அவமானம், அசிங்கம். சில பேருக்கு யாருக்கா உதவி செஞ்சிருப்பீங்க, உதவி செய்ததுனால உங்களுக்கு அவப்பெயர் வந்திருக்கும். நீ அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவியா, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரியா ஒரு பேச்செல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரியா அன்னெசரியான ப்ராப்ளம்ஸ் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த வருடத்துல எல்லாம் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா பாத சனின்ற போது அது நிறைய விரயங்களை கொடுக்கும், தேவையில்லாத விரயம். ஏன்னா சனி, அதாவது மகர ராசி என்பவர்கள் தனக்கு போகதான் தானமும் தர்மமும் இல்லாம மற்றவர்களுக்கு போகதான் தனக்கு அப்படின்னு வாழக்கூடியவர்கள். மற்றவங்க நல்லா இருந்தா போறோம், என்னை சார்ந்து இருப்பவர்கள் நல்லா இருந்தா போதும், என்னுடைய குடும்பத்தார்கள் நல்லா இருந்தா போதும், நான் மனசு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மகர ராசி என்பவர்கள். ஆனா அந்த குடும்பத்தார்களே, அந்த உறவினர்களே, அந்த சக நண்பர்களே, அந்த சக ஊழியர்களே, வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளே உங்களை ஏமாற்றி போகும் அளவிற்கு நீங்க உங்க வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு பிரச்சனைன்றது வந்திருக்கும். இந்த நிரந்தரமான பிரச்சனை இந்த 2025ல ஒரு சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு இடமாற்றம்ன்றது இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல அந்த சனி போயாச்சு. அந்த சனி போனதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடமாற்றம் இருக்கு இந்த காலகட்டத்துல. 2025ல சனி எல்லாத்தையும் கரைச்சு அங்க உங்களுடைய கர்மாவை உங்க இடத்துலயே கரைச்சிட்டு வந்துருங்க. 3ஆம் இடத்திற்கு வரும்போது 2025 வரும்போது ஒரு புது இடத்துல, ஒரு புது அட்மாஸ்பியர்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா எவ்வளவு பட்ட கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு துன்பங்கள், துயரங்களை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. உங்க கர்மாவை எல்லாத்தையும் கழிச்சிட்டீங்க. அதுதான் அந்த கர்மகாரகன் செய்யக்கூடிய வேலை. சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப்னா என்னன்னு காமிச்சிட்டாரு. இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா 2025 ஏன் அப்படி ஒரு புத்துணர்ச்சியான வருடம் சொல்றேன்னா, உங்களுக்கு யாரு எப்படின்றத உங்களுக்கு சனி பகவான் காமிச்சிட்டாரு. நீங்க இன்னமே யார உள்ள அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணக்கூடாதுன்றதையும் காமிச்சிட்டாரு. நீங்க தொழிலுக்காக என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றதையும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தொழில்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சு போச்சு. அதே சமயத்துல வேலைக்காக அலையிறீங்கன்னா எந்த இடத்துல வேலை பார்க்கணும், எந்த இடத்துல வேலை பார்க்க கூடாது, அதே மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவனா வேலையே செஞ்சிருக்க மாட்டான். நீங்க தான் 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் உழைச்சிட்டு போவீங்க. நாயா பேயா உழைக்கிறீங்க. இன்கிரிமெண்ட் போடுறதெல்லாம் அவனுக்கு தான், உங்களுக்கு ஒரு பைசா கிடையாது. உங்களுக்கு கெட்ட பேர் மட்டும்தான் இருக்கும். உங்களை தூக்குறதுக்கு, அந்த இடத்துல இருந்து தூக்குறதுக்கு எல்லா வழியும் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியா இருந்த சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். யார்கிட்ட எப்படி பழகணும், என்ன வேலை செய்யணும், செய்யக்கூடாது, இப்படி பலவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க மகர ராசி என்பவர்கள். ஏன்னா கண்ணாடி உடைஞ்சாச்சு, இன்னமே அதை சேர்த்து வைக்க முடியவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். குடும்ப உறவுகள் உடைஞ்சாச்சு, இன்னமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு முடியாத காரியம். பிரிஞ்சவங்களாகவே இருக்கட்டும், இனிமே புது வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த 2025ல திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது.
உங்களுடைய மகர ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமண உறவுகள்ல ஒரு நல்ல மாற்றங்கள், நான் சொன்னேன் இல்லையா, பிரிஞ்சவங்க பிரிஞ்சே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும்னு, அததான் அந்த குரு பகவான் செய்ய போறாரு. 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் 6ஆம் இடம் அப்படி இருக்கும்போது அந்த களத்திரக்காரகனுக்கு 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால பிரிவினைகள்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இன்னுமே அதை ஒட்டு வைக்க முடியாது. இனிமே நான் புது வாழ்க்கையை தொடங்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல பயணிக்க போறீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான், சந்தோஷமான வாழ்க்கை தான். நீங்க எந்த விதத்திலையும் குறைவே பட்டுக்க வேண்டாம். உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் ரீதியாக நீங்க ஒரு நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பிரிவினை ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு எல்லாமே உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுல எந்த விதமான ஒரு சட்ட சிக்கல்களும் உங்களுக்கு வராது மகர ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா ஏன் இது அதிகமா சொல்றேன்னா, குடும்பம் ரீதியாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த 2 வருடங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனை. அதனால நிறைய பேர் குடும்பத்துல நாங்க சந்தோஷமா இருப்போமா, 2025 எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுதுன்றது குடும்ப ரீதியாக தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால குடும்பம் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு, சந்தோஷமான அனுபவங்கள், ஒரு இடம் மாற்றங்கள், சில பேர் வெளிநாடு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க மகர ராசி என்பவர்கள் அங்க சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வந்ததுனால உங்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் வரும். வெளிநாட்டுல சொந்தமா வேலை வாங்குறதுக்கு வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த காலகட்டத்துல மகர ராசி என்பவர்கள் உயர்கல்வி அப்படின்னு நீங்க ஒரு ட்ரை பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அது அந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் பாதகமாக தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க, கடினமா ட்ரை பண்ணுவீங்க, நான் எப்படியாவது படிச்சிடணும் செஞ்சிடணும் அப்படின்ற விதத்துல ட்ரை பண்ணுவீங்க. பட் அது உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது இந்த உயர்கல்வியில எல்லாம். அதனால மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள், சில பேர் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் போது அதுல ஒரு நல்ல வளர்ச்சி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல படிக்கும் போது அதுல ஒரு நல்ல வளர்ச்சி வரும். சில பேர் பாத்தீங்கன்னா காலேஜ் படிப்புக்காக வேற ஒரு வெளியூருக்கு வரும்போது அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வரப்போகுது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. ஆக மொத்தத்துல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள்லாம் இந்த வருடத்துல காத்துட்டு இருக்குது. தொழில் சம்பந்தமாக பார்க்கும்போது புது தொழில்கள் ஆரம்பிப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறீங்க, இல்ல கமிஷன் தொழில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி. ஆனா கொஞ்சம் கடினமான உழைப்பு இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உடல் பிரயாணம்ன்றது நிறைய இருக்கும். அதாவது ஊர் விட்டு ஊர் போறது, இந்த மாதிரியான பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்க ராசி அதிபதியே 3ஆம் இடத்திற்கு போறதுனால இந்த மாதிரியான ஒரு பிரயாணங்கள் அதிகமா இருக்கும், உடல் உழைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான உறவுல சொல்லிட்டேன், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்க போது, புதுசா திருமணம் ஆக போகுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க திருமணம் பண்ணியாச்சுன்னா தயவு செய்து தனி குடித்தனம் வந்துருங்க. தனி குடித்தனம் வந்தாதான் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக இருக்கும். இல்ல அப்படின்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில பேர் தை மாதத்துல எல்லாம் நிறைய பேர் முகூர்த்தம் வச்சிருப்பீங்க. மகர ராசி என்பர்கள் பிக்ஸ் பண்ணி 2024ல பிக்ஸ் பண்ணி தை மாதம் முகூர்த்தம் வச்சிருப்பீங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன கையோட தயவு செய்து தனி கொடுத்தணும்ன்றது ஒண்ணு முழுவதுமா பண்ணிடுங்க. இது உங்க ஆத்மார்த்தமா பண்ணாட்டிலும் ஊருக்காகவாது பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால அந்த குடும்பம், ஒரு திருமணம்ன்ற போது ஒரு பாவகம், அடுத்து குடும்பம்ன்ற போது ஒரு பாவகம், காதல் செய்யும் போது ஒரு பாவகம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ரீதியா கர்ப்பிணி ஆகும் போது ஒரு பாவகம், இப்படி பல பாவகங்கள்ல அந்த குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆன கையோடு தனி குடித்தனம் செல்வது மிகவும் சால சிறந்தது. இது ஒரு பெரிய அட்வைஸா எடுத்துக்கலாம். இல்ல
எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, தனி கொடுத்தனம் போறதுக்கே பிடிக்காதுன்னா தயவுசெய்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோங்க. அதாவது உங்க வேலையில வேற இடமாற்றம் வாங்கிக்கோங்க, கூடயே குடும்பத்தையும் அழைச்சு செல்லுங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. திருமணம் சம்பந்தமான அந்த முயற்சிகள் நல்ல சக்சஸ் ஆகும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த சக்சஸ்லயே சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கு உங்களுக்கு. சில பேர் ஜனவரி மாசம் மார்ச் மாசத்துலதான் நான் அவனுக்கு திருமண ஏற்பாடே பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுல ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாய்ப்புகளோட தான் உங்களுக்கு திருமண உறவுன்றது வரப்போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான சலசலப்புகள்லாம் வரதுக்கு உண்டான ஒரு காரணமாக இருக்க போகுது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெண்கள் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, வேலை வாய்ப்பு சம்பந்தமாக, சொத்துக்கள் வாங்குறதுல சொத்துக்கள் வாங்கும் போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய சொத்துக்கள் சேரும், சேமிப்புகள் அதிகமா வரும், வருமானங்கள் அதிகமா வரும். என்ன குடும்பம் சார்ந்துதான் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இந்த 2025. அதனால ரொம்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை வேற இடத்துல நீங்க அடாப்ட் பண்ணும்போது இந்த காலகட்டம் மிகவும் ஒரு திருப்புமுனையான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும்போது 7.5 சனி முடிஞ்ச கையோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, புத்துணர்ச்சியான வாழ்க்கை இந்த மகர ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது 2025.